தமிழகத்துல கடைசியாக நேர்மையா இருந்த ஒரே அரசியல் தலைவரும் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவரான நல்லக்கண்ணு தன்னுடைய 101வது வயதுல இன்னைக்கு சென்னையில உள்ள ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிருக்காரு. நல்லக்கண்ணு ஐயா பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 26ஆம் தேதி 1925ஆம் ஆண்டு தூத்துக்குடியில உள்ள ஸ்ரீவைகுண்டம்ல பிறந்தவர். தன்னுடைய 18வது வயது அதாவது 1943ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்தவர் இவர். அப்பதுல இருந்தே பாத்தீங்கன்னா இவர் சாதாரண மக்களுக்காண்டி தான் உழைச்சிருக்காரு. விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஆதரவாக நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தியிருக்காரு. 1948ல நெல்லை வழக்குல இந்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லி இவரை 7 வருஷம் சிறையில் வச்சிருந்தாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா இவரை சிறையில் அவ்வளவு துன்புறுத்தினாங்க. இவர் மீசை வைக்க கூடாதுன்னு சொல்லி மீசையை எரிச்சாங்க. ஒரு போலீஸ்காரர் இவருடைய மீசையை எரிக்கணும்னு சொல்லி சிகரெட்டை தூக்கி கூட அவர் மீசையில வச்சிருந்தார். அதனால ஏற்பட்ட தழும்பை காட்டுறதுக்காக கடைசி வரைக்குமே அவர் மீசை வைக்காம இருந்தார். 1960களிலிருந்து இருந்து 70 வரைக்கும் மட்டுமே மக்களுக்காக போராடி பல முறை சிறைக்கு போயிட்டு வந்தவர். தாமிரபரணி ஆத்துல இருந்து மணல் திருட்டுக்காக போராடுறது, கூடங்குளத்துக்கு எதிராக போராடுறது, சுற்றுச்சூழலுக்காக போராடுறதுன்னு சொல்லி மக்களுக்காகவே போராடியவர். மேலும் இவருடைய முக்கிய குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் கடைசி வரையுமே மக்களுக்காகவும் எளிமையாகவுமே வாழ்ந்தவர். இப்ப இருக்க அரசியல்வாதிகள் வெறும் ஆட்சிக்காண்டி தான் போராடுவானுங்க, அடுத்து 10 தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பானுங்க. ஆனா இவருடைய அரசியல் பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஆட்சிக்கு வரதும் கிடையாது, நிறைய சொத்து சேர்த்ததும் கிடையாது. மேலும் இவருக்கு எந்த காசு வந்தாலுமே அதை மக்களுக்கு நன்கொடையா கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அதன்படி இவருடைய 80வது வயசுல இவருடைய கட்சிக்காரங்க இவருக்கு ஒரு கார் மற்றும் 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அது ரெண்டுமே மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி திரும்ப அவங்ககிட்டே கொடுத்துட்டாரு. அதையும் தாண்டி 2022ல தமிழக முதல்வர் ஸ்டாலின் இவருக்கு தகைசால் தமிழர் அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாரு. அந்த விருதோட 10 லட்சமும் இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த மேடையிலேயே முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த 10 லட்சத்தோடு தன்னுடைய பையில இருந்த 5000த்தையும் சேர்த்து முதல்வர் நிவாரண நிதிக்கு அவர்கிட்டே கொடுத்துட்டாரு. 3 முறை தேர்தலில் போட்டிட்டு 3 முறை தோத்துமே காசு சேர்த்துட்டு வீட்டுக்கு போவோம்னு பார்க்காம கடைசி வரைக்குமே மக்களுக்கு போராடின ஒரு ஆள் இவர். நல்லவர்களை தோக்கடிச்சு கொள்ளையர்களை வெற்றியடைய வைக்கும் தமிழ்நாட்டில் காமராஜர் கக்கனுக்கு அடுத்து எளிமையாக வாழ்ந்து இறந்தவர் தான் நம்ம ஐயா நல்லக்கண்ணு.